கோவையில் அருந்ததியர் இயக்கங்களின் அரசியல் கூட்டமைப்பினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் கூறும் போது, வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க உள்ளதாக தெரிவித்தார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் சமூக நீதி கடைபிடிக்கப்பட்டது. அதன் காரணமாகவே இம்முறை அதிமுகவிற்கு ஆதரவு அளிக்க உள்ளோம். மேலும் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணியை நேரில் சந்தித்து அவர் மூலம் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேச உள்ளோம். அதேபோல 3 இடங்களில் போட்டியிட வாய்ப்பு கேட்க உள்ளோம். குறிப்பாக கோவையில் அவிநாசி, வால்பாறை உள்ளிட்ட தொகுதிகளை ஒதுக்க வலியுறுத்துவோம் என்றார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 அதை முன்னிட்டு அருந்ததியர் இயக்கங்களின் அரசியல் கூட்டமைப்பின் சார்பில் இன்றைக்கு காலை 9 மணி தொடங்கி இந்த நேரம் வரை கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரிப்பதென்று 12 அமைப்புகள் பங்கேற்றிருக்கின்ற இந்த கூட்டமைப்பின் சார்பில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரிப்பதன் நோக்கம் கடந்த கால 10 ஆண்டு கால ஆட்சிகளும் புரட்சித் தலைவி அம்மா கால ஆட்சிகளும் அருந்ததியர் சமுதாயத்தினுடைய வரலாற்று தலைவர்கள் ஒண்டி வீரனுக்கு மணிமண்டபம், வீரத்தாய் குயிலிக்கு நினைவு சின்னம், அதேபோன்று ஈரோட்டில் இன்று கட்டப்பட்டிருக்கின்ற பொல்லான் மணிமண்டபம் கடந்த ஆட்சியில் புரட்சித் தமிழர் எடப்பாடியாரால் அறிவிக்கப்பட்டது. தூய்மை பணியாளருக்கான பாதுகாப்பு நிதி, ஓய்வூதியம் போன்ற பல்வேறு திட்டங்களை கடந்த காலத்தில் அறிவித்த காரணத்தினாலும் எதிர்காலத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கிற போது ஏற்கனவே அருந்ததியர் சமுதாயத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்ற 3 விழுக்காடு இடஒதுக்கீட்டை 6 விழுக்காடாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக முடிவெடுத்து அதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிடம் கோரிக்கை விடுத்து இருக்கின்றோம். 2வது அருந்ததியர் சமுதாயத்திற்கு நலவாரியம், 3வது மதுரை வீரனுக்கு மணிமண்டபம், தூய்மை பணியாளர்கள் குறிப்பாக நகர்ப்புறம் கிராமப்புறம் உள்ளிட்ட தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரப்படுத்துவது, பட்டாசு தொழிலாளர்களுக்கு உயிர் பாதுகாப்புடன் கூடிய பாதுகாப்பு தொழிலை உருவாக்குவது உள்ளிட்ட தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கிறது. இறுதியாக தமிழ்நாட்டில் வாழக்கூடிய பட்டியலின சமூகத்தில் 3இல் 1 பங்கிற்கு மேலாக வாழக்கூடியவர்கள் அருந்ததியர்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 65 லட்சத்திற்கு மேலான வாக்குகளை கொண்ட இந்த பெரும்பான்மை சமுதாயத்திற்கு அரசியல் பிரதிநிதித்துவம் என்பது இதுவரை முழுமையாக கிடைக்கப்பெறவில்லை. ஆகவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கணிசமான இடங்களை ஒதுக்கினாலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 15 சட்டமன்ற தொகுதிகளை அருந்ததியர் சமுதாயத்திற்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும். குறிப்பாக மற்ற நாடாளுமன்றம், உள்ளாட்சி அமைப்புகளில் 3இல் 1 பங்கீடு ஒதுக்கீடு செய்ய வேண்டும். இப்போது கூட்டமைப்பின் சார்பாக இறுதியாக எடுத்திருக்கின்ற முடிவு என்பது எங்களது கூட்டமைப்பிற்கு கூட்டணி கட்சியாக அங்கீகரித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் 3 இடங்களை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக முடிவெடுத்திருக்கிறோம். கூடுதலாக ஒரு செய்தி, இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிகள் கடந்த 10 ஆண்டுகளில் அமைதியான சூழல் தமிழ்நாட்டில் நிலவியது. இப்போது அப்படி அல்ல. இப்போ அண்மையில் கூட தூத்துக்குடியில் ஒரு பெண் இயற்கை உபாதை கழிக்க சென்ற போது கொடூரமான முறையில் கற்பழிக்கப்பட்டு 1 நாள் கழித்து அந்த பிணத்தை கொண்டு வந்து போட்டிருக்கிறார்கள். முன்பெல்லாம் இடதுசாரி என்று சொல்லக்கூடியவர்கள் பிற கட்சிகள் எல்லாம் வரிந்து கட்டி கொண்டு போராடினார்கள். ஏறக்குறைய உங்களுக்கு தெரியும், புள்ளிவிவரப்படி 5000க்கும் மேற்பட்ட படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக பட்டியல் சமூகத்தில் 500க்கும் மேற்பட்ட படுகொலைகள், அருந்ததியர் சமுதாயத்தில் 60க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்தும் கூட இந்த அரசு ஒரு பாதுகாப்பு கொடுக்காத அரசாக, சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறுகின்ற ஒரு அரசாக இருப்பதனால் இந்த ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும். இத்துடன் திமுக ஆட்சியை முடிவுரை எழுதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மரியாதைக்குரிய எடப்பாடியார் தலைமையில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டும். அதற்காக இந்த கூட்டமைப்பின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் குறைந்தபட்சம் 180 சட்டமன்ற தொகுதிகளில் களப்பணி ஆற்றுவதென்று இந்த கூட்டத்தின் வாயிலாக முடிவெடுத்திருக்கிறோம். இது தொடர்பாக இன்று எடுக்கப்பட்ட முடிவு ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள், நான் உள்பட தனியாக சென்று சந்தித்திருக்கிறோம். இந்த கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறோம். இப்போது கூட்டமைப்பின் சார்பாக எல்லோரும் இணைந்து மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் எஸ்.பி. வேலுமணி மூலமாக
இரண்டொரு நாளில் எடப்பாடியாரை சந்தித்து அந்த கோரிக்கைகளை முன்வைத்து எங்களுடைய ஆதரவு கடிதத்தையும் கொடுத்து கூடுதலாக எங்களுக்கு 3 இடங்களை ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைப்போம். 3 இடங்களுமே தனி தொகுதி தான். அது குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் எந்த தொகுதி ஒதுக்கி கொடுத்தாலும் நிற்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். களப்பணியாற்றுவதற்கு எங்களுக்கு பெருவாரியான தோழர்கள் இருக்கிறாங்க. சொல்ல வென்றால் தமிழ்நாட்டில் சின்ன சின்ன அமைப்புகள் நிறைய இருக்காங்க. நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய குறைந்தபட்ச மக்கள் மத்தியில் பணியாற்றுகின்ற அமைப்புகள் 12 அமைப்புகள். இந்த அமைப்புகளை மட்டும் நாங்கள் தேர்வு செய்து ஒருங்கிணைத்திருக்கிறோம். அது ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்குது. அது நம்ம எண்ணிலடங்கான அமைப்புகள், அது கணக்கில் கூட எடுக்க முடியாது. 12 அமைப்புகள், குறைந்தபட்சம் ஒரு மாவட்டம் 2 மாவட்ட அளவில் பணி செய்யக்கூடிய அமைப்புகளை தான் இப்போ ஒருங்கிணைச்சிருக்கிறோம். அது 12 அமைப்புகள். அது கூட இந்த நோட்டீஸில் கொடுக்குறோம், அதில் பார்த்துட்டு